இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து இந்த ரஸ்ட் எல்லாம் எப்படி இந்த டூல்ஸ் அந்த மாதிரி பொதுவாக எந்த மெட்டீரியல்ஸ்ல வந்து எப்படி எடுக்கலாம்னு பார்ப்போம். முதல்ல ஒரு அலுமினியம் கண்டெய்னர் எடுத்துட்டு அது உள்ள எல்லா டூல்ஸையும் வச்சுக்கிட்டேன். இது வந்து சிந்தட்டிக் வினிகர், எந்த வினிகர்னாலும் யூஸ் பண்ணலாம். இது சீப்பாக இருக்குது, 40 ரூபா அந்த மாதிரி தான் வரும். என்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்ததுனால நான் எல்லாத்தையும் அதில் வச்சு கொஞ்சம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதில் வச்சுட்டோம். ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஏதோ ஒன்று அதில் வினிகர் வந்து அதில் உள்ளே இருக்கணும். இப்போ அதை வந்து நல்லா ஊற வச்சிடணும். என்கிட்ட பழைய கட்டிங் பிளேயர் ஒன்று இருந்துச்சு, அதுலேயும் கொஞ்சம் துரு இருக்கிறதுனால அதையும் அதில் டிப் பண்ணி வச்சுருவோம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பபுள் ஃபார்மேஷன்லாம் லைட்டாக வர மாதிரி இருக்கும். அது ஏன்னா அந்த வினிகர் கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டி கொஞ்சம் பபுள் ஃபார்மேஷன்லாம் கொஞ்சம் கிரியேட் ஆகும். இப்போ ஏதோ கம்பி இல்லைன்னா ஏதாச்சும் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா கூட அந்த ரஸ்ட்டு லைட்டாக வரும். இப்போ வந்து நான் 24 ஹவர்ஸ்க்கு இதுக்கு வச்சிருக்க போகிறேன். அதாவது ஒரு நாள் அதிகமாக வச்சாலும் பரவாயில்ல, நான் மறந்துடக்கூடாது. இப்போ அது உள்ள வந்து சோடாவை உள்ள போட்ட உடனே அது அப்படி பொங்கி வரும்போது அதில் அந்த ரஸ்ட் எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி வரும். இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவரும் இந்த பபுள்ஸ் வர டைம்லேயே நம்ம கொஞ்ச நேரம் உள்ள வச்சு, இப்போ இதுவும் அதேமாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சோம்னா கூட அதுக்கு ரஸ்ட்லாம் வந்துடும். இப்போ இது ரொம்ப லைட்டான ரெஸ்ட்டுங்கனால உடனே வந்துட்டு, இதே கொஞ்சம் ஹெவியாக ரெஸ்ட்னா ஊற வச்சு தான் எடுத்தாகும். ஒன்று ஒன்றா இருக்க எல்லா பார்ட்ஸுமே இதுமாதிரி தேய்ச்சிட்டு அப்புறமா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம். ஸ்டீல் ப்ரஷ் இல்லைனா பிராஸ் ப்ரஷ் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அது ஸ்மெல் வர்றதுனால நல்லா முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் முடியுமோ அதில் நல்ல ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கேன். இந்த டூல்ஸ் எல்லாமே பைக் டெலிவரி டைம்லேயும் கூட கொடுத்தது, அதனாலே கொஞ்சம் ஈஸியாக போன மாதிரி தெரியுது. குவாலிட்டி எந்த அளவுக்குன்னு தெரியாது, பட் மேக்ஸிமம் நிறைய மெட்டீரியல்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே இந்த மெத்தட் ஒர்க் ஆகுது. சைக்கிள் ரெஸ்டரேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய பார்ட்ஸ் இந்த மாதிரி நான் வினிகரில் மட்டும் தான் இப்போ எடுத்தேன். அதுதான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணது. அது சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் தான் மற்ற டூல்ஸ்க்கு யூஸ் பண்ணேன். கட்டிங் பேர் வந்து வினிகர் கம்மியாக யூஸ் பண்ணதுக்காக இதுமாதிரி கவரில் கெட்டி உள்ளே ஊற்றி வச்சுருந்தேன். இப்போது நேராக பேக்கிங் சோடா அது உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேக்கிங் பவுடர் உள்ளே போட்டுட்டு அதே மாதிரி பபிள் ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வச்சு நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டேன். சில ஜாயின்ட்ஸ்க்கு நடுவில்லாம் வந்து நமக்கு ரஸ்ட் பிடிச்சி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆயில் போட்டு அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா அது ஃப்ரீ ஆயிடும். இப்போது எல்லா டூல்ஸுமே மேலே ஆயில் தேய்ச்சி வச்சுக்கலாம். இன்ஜின் ஆயில் போடலாம், பட் இன்ஜின் ஆயில் வந்து அழுக்காகும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் எதுக்குன்னா மறுபடியும் நமக்கு ரஸ்ட் மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான்.
ஸோ வேறு ஏதாவது மெத்தட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆயில் இருக்கிறதெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு இது நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா டூல்ஸ்லையுமே ரெஸ்ட் இருந்தது எல்லாமே க்ளியர் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் நமக்கு இதுக்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த வினிகரோட அப்புறமா பேக்கிங் சோடா வருது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.